ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு சூப்பராக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீனியை சேர்த்ததும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே சீனி உருக ஆரம்பிச்சிருங்க. இந்த சீனி எல்லாமே முழுசாக கரைஞ்சி நமக்கு கேரமல் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சி கரிஞ்சிரும். இப்போ சீனி எல்லாமே நல்லா உருகி கேரமல் ஆயிடுச்சு. உடனே நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம். இது கேரமல் ஆன உடனேயே நம்ம நெய் சேர்க்கலைன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மையாக வந்துடுங்க. அதனால் உடனே இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் இந்த கேரமல் கெட்டியாயிருங்க. இந்த பால் கொஞ்சம் சூடாக ஆக இந்த கேரமல் கரைஞ்சி வருங்க. கேரமல் கரைஞ்சி வரும்போது இந்த பாலோட கலரும் மாறி வரும். இப்போ கேரமல் முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம இதோட ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் பாலோட கலர் எவ்வளோ மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பால் கொதி வரணும். இப்போ கொதி வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இதை அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாத்திரத்தோட ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா இறுக்கமாகி வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கலாங்க. ரவை ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவை சேர்க்காமல் செய்தால் கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதில் இருக்கிற மீதி பாலெல்லாம் உறிஞ்சி இந்த ரவை வெந்து வந்துடும். 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ரவையும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறி வந்ததும் நான் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது போலவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.